வேலுநாச்சியார் வந்து தாவேகா வந்து கொள்கை தலைவர் உத்தரவு வச்சிருக்காரு. அது கொள்கை தலைவரா வச்சிருக்கிறது அது அவங்க விருப்பம். ஏன் வச்சிருக்கோம்னு சொல்லணும். அவங்களுக்கு கொள்கை தலைவர், எனக்கு பாட்டியார். எங்களுக்கு எங்களுடைய இனத்தின் பெருமை மிக ஒரு அடையாளம் எங்க பாட்டியார். அதனால அது கொள்கை தலைவர்னு அது வைக்க முடியாது. அது வந்து இப்ப எனக்கு ஒரு தெய்வம் இருக்கு, முருகனை போய் என் குலதெய்வம் எனக்கு கொள்கை தலைவர் வச்சா நீங்க எப்படி பாப்பீங்க? அது என் இறை. கண்ணகி வந்து ஒரு காப்பிய நாயகி. வேலு நாச்சியாருங்கிறது வரலாற்று பாருங்க, வரலாற்று நாயகி. இந்திய துணை கண்டத்திலே எங்க பாட்டிக்கு இணையான ஒரு பெண்மகள் இல்ல. எங்க முன்னவர்கள், எங்க மன்னர்களே போர்ல தோற்றுருக்கான். தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதுபாண்டியர், அழகுமுத்துக்கோன் எல்லா ஆண் மக்களும் தோற்றுருக்காங்க. எங்க பாட்டி மட்டும்தான் அந்த விடுதலை போர்ல போரிட்டு வென்றிருக்கா. விளங்குதா உங்களுக்கு? அந்த பெருமைக்குரிய மகள். அதுல வந்து அவர் கொள்கை தலைவரா ஏற்றுக்கிறதுல அவர் ஏற்றுக்காரு. அதுக்கு ஒண்ணும் நம்ம பேச என்ன எல்லாரும் பைத்தியம் ஆயிட்டல. அவருக்காக செலவு வச்சிருக்காங்களா? அப்படி சொன்னாங்களா? ஒரு நிமிஷம் பேசி முடிப்பீங்க. சிலை யாருக்காக? ஸ்டாலின் சொன்னாரு அவருக்காக வச்சிருக்கோம்னு. ஏதாவது போதம்பி அவருக்காக வச்சிருக்காரு சிலைன்னா அப்புறம் நீ எப்படி கேள்வி கேட்கிற? கேட்க தெரிஞ்சா கேள்வி கேட்கணும். அவருக்காக வச்சிருக்க அப்படி சொன்னார? எப்படி பாக்குறீங்க?